கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம கிறிஸ்மஸ் சீரீஸை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு தேவன் என்ன பேசுகிறார்? தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம நிறைய தடவை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையிலே நம்மோடு தான் இருக்கிறாரா? நம்மோடு இருந்தால் என்னென்ன காரியங்கள் செய்வார்? அந்த மாதிரி காரியங்களை பற்றி நம்ம பார்ப்போம். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இது யாருன்னா, நம்ம காப்ரியேல் அவங்க யோசேப்போட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. யோசேப்பு சொப்பனத்தில் அவர் பேசுகிறார். பாருங்க, இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். காட் வித் அஸ். அப்போ தேவன் நம்மோடு இருந்தால் நம்ம செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும்? நம்ம செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ யோசேப்கிட்ட தேவதூதன் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் உன்னோடு இருக்கிறாருன்ட்டு. ஆனால் இப்போ அவங்க கர்ப்பவதி ஆகிறாங்க. இப்போ இந்த நாட்களில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை யார் மூலமாக வருது? ஏரோது ராஜாவின் மூலமாக வருகிறது. மத்தேயு 2:1 ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, ஸோ இந்த ஏரோது ஹூ இஸ் ஹீரத்? ஏரோது என்றால் யார்? அவன் யூத வம்சவழி அவன் கிடையாது. அவன் ஏசா வம்சவழி. அவன் மகா மொரடன். he was a bad king and a cruel one. சரியா? அவன் நிறைய கொலைகளை செய்கிறவன். நிறைய மனைவிகளை அவன் என்ன பண்ணுவானா, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அவங்கள கொலை பண்ணிடுவானா. ரொம்ப ஒரு மோசமான ராஜா. அவனுடைய இடத்துக்கு யாராவது வந்தார்கள் என்றால் பிளானே அவர்களை கொலை பண்ணுறது தான். அப்போ என்னென்னா, இந்த சாஸ்திரிகள்லாம் வராங்க. அவங்க அது வரைக்கும் சரியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரண்மனையை பார்த்து அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நேரம் எங்கே போயிட்டாங்க? பேலஸ்க்கு போயிட்டாங்க. அங்கே போனோடனே இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் நாங்கள் பார்த்து பணிந்துக்குள்ளே வந்திருக்கிறோன்னே. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஏரோது ராஜா என்ன பண்ணுறாரு? அதே 2 மத்தேயு 2:3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். he was so troubled. ஐயோ, நான் தான் இங்கே ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு இணையாக இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா? யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஈவில் பிளான் அவன் பண்ணுறான். என்ன பிளானு? அவனுடைய சங்கத்தார் இருப்பாங்கல்ல, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி கூட்டுறான். அந்த கமிட்டியே ஒரு மோசமான கமிட்டி தான். அவங்ககிட்டலாம் சொல்கிறான், இப்படிலாம் இருப்பாங்களா, பறப்பாங்களோடனே? ஆமாம், அப்படி பறப்பாங்கன்னொடனே இவன் ஒரு பிளான் போடுறான். என்ன பிளானு? 2:8 நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். எதுக்காக இந்த காரியத்தை அந்த சாஸ்திரியிடத்தில் அவன் சொல்கிறான்? ஏன்னா, நீங்கள் பணிந்து கொண்டு வாங்க, அந்த வழி அவனுக்கு தெரியணும், அங்கே போயிட்டு அந்த பிள்ளையை கொலை செய்யணும். இந்த காரியங்கள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தெரிஞ்சதா? தெரியல. பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் எதிராக நம்மளுக்கே தெரியாமல் வித்தவுட் அவர் நாலேஜ் நிறைய ஸ்கீமிங், நிறைய நம்மளுக்கு எதிராக நிறைய திட்டங்கள் அவங்க வைத்திருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த திட்டத்தை தேவன் தவிடுபடியாக்குவார். எப்படி தேவன் ஆக்கினார்? எப்படி தேவன் இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இம்மானுவேலா இருந்தார்? எப்படி நமக்கு இம்மானுவேலா இருக்கப்படுறாரு? அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2:12 இவங்க இந்த சாஸ்திரிகள் அந்த பிள்ளையை பார்க்குறாங்க, வணங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேலஸ்க்கு போயிட்டு ஹீரோத்தை சொல்லணும்னு இருக்க போதும் உடனே தேவதூதன் வராரு. பாருங்க, 2:12 பின்பு அவர்கள் ஏரோதினத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியால் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். See, the Lord warned those wise men. நம்மளுக்காக கர்த்தர் நிறைய பேர்த்த எச்சரிப்பாருங்க. தேவன் நம்மோடு இருக்கார் நம்ம சொல்கிறோம்ல, நம்மளுக்கு எதிராக சில கூட்டங்கள் நம்மளுக்கு எதிராக காரியம் பண்ணாங்கன்னா அதை குறித்து நம்ம புலம்ப வேண்டாம். அந்த நாலேஜ் நம்மளுக்கு இல்லாட்டினா கூட பரவாயில்லைங்க. ஏனென்றால் தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அந்த சாஸ்திரிகளுக்கு வார்ன் பண்ண, நீ அங்கே போகாத, நீ வேறு வழியாக திரும்பி போன்ட்டு. வேற ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 2:13 அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். See, the Lord guides us. முதலாவது, நம்மளுக்கு எதிராக இருக்கிறவர்களை தேவன் எச்சரிக்கிறாரு. ரெண்டாவது, அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன இவங்க கொலை பண்ணுவாங்கலாம் தெரியாது. இப்போ நம்மளுக்கும் விரோதமாக சில நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நம்மளுக்கு எதிராக செய்கிறாங்கன்னே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. என்றாலும் கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். என் மகனுக்கு விரோதமாக நீ போகாத, என் மகனுக்கு விரோதமாக நீ செய்யாத.
இன்றைக்கி உங்கள் காரியத்தில் நீங்கள் எதை குறித்து நீங்கள் கலக வேண்டாம். இயேசு எதுக்கு திரும்ப பிறந்தார்? அவர் நம்மளோடு இருக்க தான் அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. The second one is the Lord guides us. நீங்கள் இங்கே இருக்காதீங்க, ஏரோது உங்களை கொலை செய்ய வகை பார்க்குறான், அதனால் நீங்கள் எகிப்துக்கு போங்க. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் வருகிற அந்த தீர்க்கதரிசன அடிப்படையில் வருதுங்க. ஏன் எகிப்துக்கு போகிறாங்க? எகிப்துலேருந்து என் குமாரனை வரவழைக்கப்படுவேன்னு சொல்லிட்டு ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அடுத்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20 எப்படி போட்டிருக்குன்னா, ஏரோது இறந்து போயிட்டார். சரியா? ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். See, the Lord direct us. அது வரைக்கும் நீ எகிப்தில் இருப்பா, நான் டக்குன்னு இறந்த உடனே சொப்பனத்தில் தேவதூதன் அந்த யோசேப்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி நீ திருப்பி நீ இஸ்ரேலுக்கு நீ போ, பிராணனை வாங்க தெரிஞ்சவன் இறந்து போயிட்டான்ட்டு. பாருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம். உண்மையிலே நம்மோடு இருக்கிறாரா? நம்மோடு இருந்தால் ஒவ்வொரு அசைவுலையும் தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போ இங்கே இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் பயம். என்ன பயம்? அடுத்த ஒரு ராஜா இருக்கிறாரு, மோசமான ராஜா, அர்கெலியஸ் யாருன்னா இந்த ஏரோதோடைய பையன். இவனுக்கு இந்த அர்கெலியஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பீப்புள் ரூலிங் கிங், அதாவது மக்களை ரொம்ப கொடுமையாக ஆளுகை செய்வான். சரியா? இவன் தன் தகப்பனை போல ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜா. இதனால யோசேப்புக்கு என்ன ஆகுது? ஒரு பயம் உண்டாகுது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22-23. ஆகிலும் அர்கெலியு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் உள்ள அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேன் என்னும் படுவார் என்றும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, நாம் பயப்படும் நேரங்களில் நாம் தேவனோடு இருக்கும் பட்சத்தில் அவர் நம்மளுக்கு கைட் பண்ணுவாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்லார், சரிப்பா நீ பயப்படுதியா, நீ நாசரேத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி இந்த குடும்பத்தை பாதுகாத்தார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமானாய் இருந்த யோசேப்பு, நீதிமானாய் இருந்த மரியாள், இந்த குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாக பார்க்குறார் பாருங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த இம்மானுவேலுங்கிறத பார்த்தா எங்கே தெரியுமா வருது? ஏசாயாலையும் வருது, இந்த மேத்தியிலையும் வருது. இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த மாதத்தை நம்ம எப்படி கொண்டாடணும்னா, ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, எங்களோடு இருக்கிறீங்க, என் குடும்பத்தில் இருக்கிறீங்க, எங்களுக்கு எதிராக யாரும் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே, ஏனென்றால் நீர் இம்மானுவேலாக இருக்கிறீர். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் உண்டு, ஜெகோவா ஷம்மா. ஜெகோவா ஷம்மா என்றால் என்னோடு இருக்கிறீங்கப்பா. ஹவு த லார்ட் டேக் கேர் அஸ். ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த குடும்பத்தை அவர் பாதுகாத்தார், இந்த குடும்பத்துக்கு எதிராக வருகிறதை எச்சரித்தார், இந்த குடும்பத்தை எவ்வளோ சேஃபாக கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய காரியங்களை செய்தார். இதே போல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்தா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலாக இருக்கிறார். அந்த இம்மானுவேல் உங்களுடைய இந்த வருகிற நாட்களில் தேவன் மிகப்பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். வருகிற இந்த 2025 இது உங்களுடைய ஆண்டாக இருக்க போகிறது. I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives. Let them also be blessed. God bless you. Bye from Dimal.